ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு சிங்கம் வாழ்ந்து வந்தது. அந்த காட்டுக்கு அது தான் ராஜா. ஒரு நாள் சிங்கம் நிம்மதியா தூங்கிக் கொண்டிருக்கும் போது ஒரு குட்டி எலி அதன் பாதத்தின் குறுக்கே ஓடியதும் சிங்கம் எழுந்தது. சிங்கம் கர்ஜித்துக் கொண்டு என் தூக்கத்தை கெடுக்கும் அளவிற்கு யாருக்கு துணிச்சல் என்றதும், குட்டி எலி பயத்துடன் வலிமை மிக்க சிங்கராஜாவே, என்னை மன்னித்து விடுங்கள், நான் உங்களை தொந்தரவு செய்ய நினைக்கலன்னு சொன்னது. அதற்கு சிங்கம் என்னை எழுப்பியதற்காக நான் ஏன் உன்னை சாப்பிடக்கூடாது என கேட்டதும், உடனே குட்டி எலி தயவு செய்து என்னை விட்டு விடுங்கள், ஒரு நாள் நான் உங்களுக்கு உதவுவேன் என சொன்னது. சிங்கம் சிரித்து கொண்டே, நீ எனக்கு உதவி செய்வாயா? நீ எதையும் செய்ய முடியாத அளவிற்கு சிறியவன். பிறகு யோசித்து விட்டு, சரி நான் உன்னை விட்டு விடுகிறேன் என்றதும் குட்டி எலி ஓடிவிட்டது. சில நாட்களுக்கு பிறகு ஒரு நாள் சிங்கம் ஒரு வேட்டைக்காரனின் வலையில் சிக்கியது. உதவி, உதவி, யாராவது எனக்கு உதவுங்கள்னு சிங்கம் வேகமா கத்திட்டு இருந்துச்சு. குட்டி எலி சிங்கத்தின் சத்தத்தை கேட்டு வேகமாக விரைந்து சென்று, கவலைப்படாதே சிங்கராஜா, நான் உனக்கு உதவி செய்றேன்னு சொல்லிட்டு எலி வலை கயிறுகளை கடித்து சிங்கத்தை காப்பாத்துனதும், உடனே சிங்கம், நன்றி குட்டி எலி, உன்னால எனக்கு உதவ முடியாதுன்னு நினைத்தது தவறுதான், என்னை மன்னித்து விடு. சிறிய நண்பனால் கூட பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்று கூறிக்கொண்டு மகிழ்ச்சியுடன் சென்றது.